ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்பா வைப்ஸ். மழையாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி வீட்டிலே தான் இருப்போம் இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம் நான் யோசிச்சேன்னா, சரி மீல் ப்ரெப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பண்ணேன். நான் இந்த வாட்டி வந்து ஒரு 3 kgs வந்து டொமேட்டோ வாங்கினேன். சீப்பாக இருந்ததுனால வாங்கி வச்சேன். ஸோ 3 kgsம் வந்து நம்ம அட் அ டைம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கெச்சப் அண்ட் பீஸா சாஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் 2 kgs மட்டும் எடுத்து நான் வந்து பாயில் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன் வித் 20 ரெட் ட்ரை சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு தண்ணி போட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நான் வந்து இது ஒரு 15 days ஒன்ஸ் பண்ணி வச்சுருவேங்க. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து வெளியில் வாங்குறது வந்து சுகர் மிக்ஸ் ஆகிருக்கு, கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு, ரியல் டொமேட்டோஸ் தான் போடுறாங்களான்னு தெரியாது. அதனால் இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து வீட்டில் பண்ணுறது அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. நான் வந்து ஒரு 4 விசில் விட்டு நல்லா வந்து ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கெச்சப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன் ஒரு கடாயில். நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் இந்த பல்ப்லாம் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து பீஸா சாஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் அதில் இருக்க ஜூஸஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இது ஒரு 15 days வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா தாராளமாக நல்லா இருக்குங்க. ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம் அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயில் வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கலாம். ஈதர் ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு சால்ட், அதாவது கெச்சப்புக்கு தேவையான சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தான் ஆல்ரெடி காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும்னா காஷ்மீரி சில்லி வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து என் பையன் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து இன்னும் ஃப்ளேவர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து கார்லிக், அப்புறம் வந்து க்ளாவ்ஸ் இல்லை பூண்டு ஒரு போட்லியில் போட்டு நீங்கள் அது கூட சேர்த்து கூட போட்டுக்கலாம். பட் இது வந்து நிஜமாகவே பேசிக் கெச்சப்னால் இப்படி தான் இருக்கும், ஃப்ளேவர்ஸ் இருக்காது. என் பையன் என்னென்னா பஜ்ஜி போண்டாக்கு இல்லாமல் இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் இதை தான் தொட்டு சாப்பிட்டுட்ருக்கான். இதோட டெக்ஸ்சர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரெடி ஆகிடுச்சா இல்லையான்ட்டு இப்போ நம்ம ஒரு தட்டில் ஊற்றி பார்க்குறோம். இந்த மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக தனித்தனியாக ஃப்ளோ ஆச்சுன்னா இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் நம்ம திக் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ மூடி வச்சு திக் பண்ணலாம். கொஞ்சம் திக்கானோன்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா திக்காக இருக்குது. இப்போ போட்டு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஷேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றா கீழே வரும். இப்படி இருந்தால் தான் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நம்ம அதை ஆற விட்டுடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பீஸா சாஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன், வெஜிடபிள் ஆயில் தான். அதுக்கு வந்து ஒரு 10 பூண்டு எடுத்துருக்கேன், அது நல்லா ஃபைனாக க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இது அந்த ஆயிலில் நல்லா வறுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மிச்சம் இருக்கிற அந்த பல்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட கொஞ்சம் ஜூஸ், அப்புறம் வந்து இந்த மிக்சியை வந்து கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றுவோம். இந்தியன் திங் இது. அஃப்கோர்ஸ் நல்லது தான், வேஸ்ட் மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா. அண்ட் அது கூட தேவையான சால்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி அகெயின் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பீஸா சாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும், அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பெருசாக டெக்ஸ்சர்லாம் இல்லைங்க, இது கொஞ்சம் நல்ல திக்கானால் போதும். இது கூட நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ பாஸ்தா மிக்ஸ் சேர்க்குறேன். நான் சேர்த்துருக்கிறது வந்து ஆரிகானோ தான். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னுமே வந்து ஒரு நார்மல் நம்ம சில்லி பவுடர் வச்சுப்போம்ல, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஓல்டு கெச்சப் பாட்டிலுங்க. ஸோ அதே ஒரு இது இருக்கட்டும்ன்ட்டு நான் அதிலே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். அண்ட் என்னோடய பீஸா சாஸும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு, நல்லா ரெடியும் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் போகும்போது எப்போல்லாம் டொமேட்டோஸ்லாம் உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நான் வந்து தக்காளி தொக்கும் செஞ்சு வைப்பேங்க. அந்த தக்காளி தொக்கு வந்து இட்லி தோசைக்கு நீங்கள் வந்து சட்னியே அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு 1 month கூட அது தாங்கும் நல்லா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் கோதுமை மாவு இல்லை, அதனால் கோதுமையை வாங்கி வச்சுருந்தேன், அதை அரைக்க போகிறேன். அது கூட நான் வந்து கொஞ்சம் ராஜ்மா, பிளாக் சன்னா இது 2ம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இஷ்டம், நம்ம வந்து கம்பு, ராகி, மல்டிக்ரெயின் மாதிரி நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ளேவர்ஸ் தான். நான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பல்சஸ் இதில் ஆட் பண்ணிப்பேன். எதுனா 2 பல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், 1/4 கிலோ போட்டுருவேன். 2 கிலோ கோதுமைக்கு நான் வந்து 1/2 கிலோ வந்து இந்த மாதிரி பல்சஸ் போட்டுப்பேன். அண்ட் வந்து நமக்கே தெரியாமல் ஒரு சத்து உள்ளே போகுது இல்லையா, அதனால் நல்லாவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் வரும். அது ஒயிட் சன்னாலாம் போட்டால் பயங்கர சாஃப்டாக வரும் சப்பாத்தி.
வெயிலில் காய வச்சு நம்ம இது பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து நைட்டெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய அவனில் வந்து வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை அரைக்க கொடுக்க போகிறேன். ஏன்னா வெயிலே வரல அதனால். இப்போ நம்ம வந்து பீஸா பண்ணிடலாம். இது வந்து கென்ட் பிரெட் மேக்கர். நான் இது வந்து வாங்கி ஆல்மோஸ்ட் 1 இயர் மேலே ஆச்சு. என்னோடய ஹோம்மேட் பிரெட், பீஸா டோ, ஆட்டா, பன்ஸ், ஜாம் எல்லாமே நான் இதில் தான் பண்ணுவேன். அண்ட் ரியலி ஒர்த் பையிங். இது என்னோடய பர்த்டேக்காக நான் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப அவனை விட ரொம்ப யூஸ் பண்ணுறது இந்த கென்ட் மேக்கர் தான். இது ரொம்ப ஈஸிங்க பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போனால் போதும். ப்ரெட்டு, டவ் எல்லாமே வந்துடும். ஸோ நான் இப்போ பீஸாக்கு வந்து 2 கப் 2.5 கப் மைதா எடுத்திருக்கேன். 2.25 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட வந்து 2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இது வந்து அந்த இதிலே வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம போடணும். ஸோ அந்த புக்லெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அது கூட ஒரு கப் அண்ட் ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. பிகாஸ் அந்த புக் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த புக்லேயே இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் வந்து நம்ம ஈஸ்ட் போடும்போது அது வந்து தண்ணியில் படக்கூடாது. ஸோ மேலே போடணும். அண்ட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து ஒரு 1.5 hours அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பீஸா டோ ரெடி ஆகிடும். உள்ளே வந்து ரைஸும் ஆகிடும். நல்லா சாஃப்டாகவும் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே 1000 மேலே 750 அதெல்லாம் இருக்குது இல்லையா. அண்ட் வந்து நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம். தென் வந்து நீங்கள் அந்த ப்ரெட்டோட கலர்ஸ்லாம் என்ன வேணும்னு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ பீஸா டோ பண்ண போகிறேன். பீஸா டோ வந்து 10th இருக்குது. அதனால் நான் மெனுவில் போயிட்டு 10 ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம பீஸா டோ வந்து 1.5 hours ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதில் என்னெல்லாம் பண்ணலாம் நீங்களே பாருங்கள். நிறைய பிரெட்ஸ் பண்ணலாம், யோகர்ட் பண்ணலாம், பேக் பண்ணலாம், கேக் பண்ணலாம், ஸ்டிஃப் ஃப்ரை கூட பண்ணலாம் போட்டிருக்காங்க. பட் நான் ஸ்டிஃப் ஃப்ரை இன்னும் ட்ரை பண்ணதில்லை. டீஃப்ராஸ்ட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அதுவும் நான் ட்ரை பண்ணதில்லை. இங்கே பாருங்கள், அதுவே ரெடி ஆகிடும். ஸோ 1.5 hours அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ஹசல் ஃப்ரீ கூட. இது நான் வாங்குகிறப்போ இது வந்து 5000 சம்திங் இருந்தது. இப்போ எவ்வளோ எனக்கு தெரியல. ப்ரெட்டு நல்லாவே ரைஸ் ஆகிருக்குங்க. நான் இதில் வந்து பீஸா எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக போடல. ஜஸ்ட் அது வந்து எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்ட்டு தான் நான் காட்டுறேன். இதுவும் ஒன் ஆஃப் த ப்ரிப்ரேஷன் தானே வாங்குறதுக்கு. நம்ம இதை வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம். நான் 750 grams மொத்தமாகவே எடுத்திருக்கேன். இதில் வந்து எனக்கு எவ்வளோ பீஸா வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பீஸாஸ் வந்துச்சு. எனக்கு ஷேப் வரலைங்க. அதனால நான் ஓவல் ஷேப் போட்டுட்டேன். அண்ட் எனிவே டேஸ்ட் தானே முக்கியம். அதனால நான் போட்டுட்டேன். இது நம்ம பண்ண பீஸா சாஸ் தான் அதில். அண்ட் மொசரெல்லா சீஸ் மட்டும் நான் வெளியில் வாங்கிட்டேன். பட் அதையும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். மொசரெல்லா சீஸ் வந்து ஹோம்மேட் வந்து எனக்கு இன்னும் கன்சிஸ்டன்சி ஒழுங்காக வரல. சீஸை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயில் வீடியோ போடுறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் நான் அமுல் சீஸ், மொசரெல்லா சீஸ் தான் வாங்கினேன். அண்ட் இந்த பீஸாவும் நல்லா தாங்க வந்தது. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அடிக்கடி ப்ரெட், பீஸா இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பீங்கன்னா யூ கேன் ட்ரை ஹோம்மேட். அண்ட் இதை நான் வந்து இதில் கூட பண்ணியிருக்கேன். ப்ரெட் வந்து நான் ராகி அண்ட் கோதுமை வச்சும் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவுமே நல்லா வந்திருக்கு. இன்கேஸ் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறப்போ நான் ஷூட் பண்ணுறேன் அதை. என் பையன் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க இதெல்லாம் பண்ணால். அவனுக்கு எக்ஸாம் இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு வந்து கேட்டுட்ருக்கான். இது நான் வந்து ஒரு 45 minutesக்கு செட் பண்ணியிருக்கேன். இது 1/2 hour போதும். பட் நான் 45 minutesக்கு செட் பண்ணியிருக்கேன். அவன் ஒரு ப்ரெட் மேக்கர் தான் வாங்கணும்னு இல்லை. நீங்கள் கையிலே ப்ரெட் மேக் பண்ணலாம். அண்ட் வந்து தோசை தவாலையும் நம்ம வந்து பீஸா பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆர் சாய்ஸ். எனக்கு வந்து கிஃப்ட் கேட்டாங்க என்ன வேணும்னு நான் இதை சூஸ் பண்ணேன். அதனால் நான் வாங்கினேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. அண்ட் இந்த 2 ப்ராடக்ட்டுமே ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.